வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, அவுல் வச்சு குதிரைவாலி அரிசி வச்சு ஒரு மிளகு பொங்கல் செய்யலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். சுகர் உள்ளவங்களும் சாப்பிட்லாம். பைத்தம்பருப்பை நான் வறுத்து வச்சுருக்கேங்க, 1/2 கப்பு. இதே மாதிரி அவுலும் வறுத்து வச்சுருக்கேன். அவுல் வறுக்கலை, சும்மா தாங்க இருக்குது. இந்த நைஸ் அவுல் தாங்க எடுத்துருக்கேன். இது 1 கப்பு. குதிரைவாலி அரிசி வந்து நல்லா நான் கழுவி காய வச்சு வச்சுருக்கேங்க. வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது பாருங்கள். இது மாதிரி கழுவி காய வச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோ அழுக்கு இருக்குது இதில். அப்புறம் வந்து மிளகு, ஜீரகம், உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம குக்கரில் இது 3க்கு 3 டம்ளர் தண்ணி, 5 டம்ளர் தண்ணி வச்சு இது எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம். வாங்க, இப்போ நான் 5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோலாம் அதில் சேர்த்துடலாம். குதிரைவாலி அரிசியும் சேர்த்துடலாம். பச்சை பயிரும் சேர்த்துடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் இதில் நம்ம போட்டுடலாம். அப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இதில் பொங்காமல் இருக்கும் நல்லா. அப்புறம் நம்ம நெய் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை மூடி வச்சிடலாம். குக்கரை திறந்துடலாங்க. பொங்கல் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பால் ஊற்றிக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றி பாருங்கள் நீங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ குதிரைவாலி அவல் பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செய்யலாம். எல்லாம் போட்டு தாளிச்சிக்கிட்டுலாம் இருக்க வேண்டியதில்லை. நெய் வேணால் நீங்கள் இன்னும் 2 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லதுங்க. சுகர் உள்ளவங்களும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.